Daily. Taste the Daily. தொகுதிகளையும் உள்ளடக்கி 120 மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார் தாவேகா தலைவர் விஜய். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணல் காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளையும் 38 மாவட்டங்களையும் அக்கட்சியினுடைய 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய முதற்கட்ட நேர்காணல் தற்பொழுது பனையூரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொருவராக நேர்காணலை நிறைவு பெற்ற பின்னர் அந்த பொறுப்புக்கான ஆணை விஜய் வழங்கி வருகிறார். குறிப்பாக அரியலூர் மாவட்டம், கோவை, ஈரோடு, கரூர் மேற்கு உள்ளிட்ட மாவட்டங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நேர்காணலை நிறைவு பெற்று தற்பொழுது வெளியே அந்த ஆணையை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் விஜயனுடைய உருவ படம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இன்று காலையிலிருந்து விஜய் தனித்தனியாக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்தை மீறி விஜயை எந்த ஒரு நிர்வாகியினாலும் சந்திக்க முடியவில்லை என்ற புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையிலும் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய சர்ச்சைக்குரிய ஆடியோவிலுமே அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார். எந்த ஒரு நிர்வாகியையும் இவரை மீறி சந்திக்க முடியவில்லை. அதே போல கட்சி இவர் முடக்க பார்க்கிறார் என்றெல்லாம் சர்ச்சைக்குரிய வகையிலே பேசியிருந்த ஆடியோ வெளியானது. இந்த நிலையில் ஒவ்வொரு நிர்வாகிகளாக அழைத்து, அதாவது மாவட்ட செயலாளர்களாக பொறுப்பேற்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து காலையிலிருந்து தனித்தனியாக நேர்காணல் நடத்தி வருகிறார். அந்த நேர்காணலில் அவர்களுடைய ஆதார் கார்டு, குடும்ப அட்டை உள்ளிட்ட ஐடி ப்ரூஃப்களோடு அவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று அந்த மாவட்டத்தில் கட்சி துவங்குவதற்கு முன்னதாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அவர்கள் ஆற்றிய களப்பணிகள் என்னென்ன என்பதையும், தற்பொழுது கட்சி துவங்கி ஓராண்டாகி இருக்கக்கூடிய தற்பொழுது செய்துள்ள முக்கியமான களப்பணிகள் 5 என்ன என்பதையும் எழுதி கொண்டு வர சொல்லி அவர் கேட்டிருந்தார். அது அனைத்தையும் கேட்டு பொறுப்பு வழங்கிய பிறகு எப்படி பணியாற்ற வேண்டும், சமூக ஊடகங்களிலும் சரி பொதுமக்களிடையும் சரி எப்படி நற்பெயரை வாங்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை வழங்கி வருகிறார். ஆலோசனை நிறைவு பெற்ற பிறகு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும், அதாவது புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் விஜயனுடைய உருவம் பொறித்த வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டு வருகிறது. ஜெரி, நீங்க சொன்ன மாதிரியே புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகா பொறுப்பாளர்களுக்கு நியமன கடிதத்துடன் வெள்ளி நாணயமும் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் விஜய். அது குறித்த விவரங்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக சந்தித்து வெளியே வரும்பொழுது அவர் தலைவர் கையெழுத்து, அதாவது கட்சியினுடைய தலைவர் கையெழுத்திட்ட நியமன ஆணை ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த ஆணையை பார்த்தோமையானால் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழக பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும் விதமாக கழக அமைப்பானது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு மற்ற எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த எந்த மாவட்டம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியிருக்கோ அந்த மாவட்டத்தின் பெயரை குறிப்பிட்டு எந்தெந்த நிர்வாகிகள் பொறுப்பேற்க இருக்கிறார்களோ அந்த நிர்வாகிகளுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்குது. செயற்குழு உறுப்பினர்கள் 10 பேரும், செயலாளர் ஒருவர், இணை செயலாளர் ஒருவர், பொருளாளர், துணை செயலாளர் 2 என எவரெவர் எந்தெந்த மாவட்டத்தில் பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுடைய பெயர் உள்ளடங்கிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சீல் பொறிக்கப்பட்டு கட்சியினுடைய தலைவர் விஜய் கையெழுத்திட்டு அந்த படிவத்தை கொடுத்து வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.